சுதந்திர வேட்கையால் வீறு கொண்டெழுந்து அந்நியர் ஆட்சியை எதிர்த்து போராடிய வீர நங்கையரில் அம்புஜம்மாளும் ஒருவர். 1899ஆம் ஆண்டு சென்னையில் வசதிமிக்க குடும்பத்தில் பிறந்த அம்புஜம்மாள் காந்தியடிகளின் மனைவி கஸ்தூரிபாயின் செயல்பாடுகளை கண்டு அவரைப் போல எளிமையாக அர்ப்பணிப்புடன் வாழ உறுதியேற்றார். தடை செய்யப்பட்டிருந்த பாரதியின் பாடல்களை பொதுமக்களிடையே உரக்க பாடியபடி ஊர்வலம் சென்றார். அந்நிய துணிகளை எரிப்பதுடன் கள்ளுக்கடை மறியல் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்டார். 1929ஆம் ஆண்டு திருவல்லிக்கேணியில் சுதேசி லீக் என்ற சங்கத்தை அமைத்த அம்புஜம்மாள் வீதி வீதியாக சென்று கதர ஆடைகளை விற்பனை செய்தார். ஆங்கிலேய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் நிகழ்த்தியதால் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைச்சாலையை கல்விச்சாலையாக மாற்றி பெண்கள் பலருக்கு கல்வி வழங்கினார். 1930இல் நடந்த உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்ற செல்லப்பெயர் பெற்றார்.